வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு அருமையான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியும் இன்னைக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த அனாலிசிஸ் பேசிஸில் 24,540 நேற்று நம்ம கொடுத்துருந்த ஒரு லெவலு. ஸோ அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்ம மார்க்கெட் மேலே போய் ஓப்பன், எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த இடத்துல வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த அனாலிசிஸ்லாம் எனக்கு தேவையில்ல. நான் இப்போ தான் நியூவாக மார்க்கெட்டில் வந்திருக்கேன். ஸோ எனக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டிமேட் ஆப்பை ஓப்பன் பண்ணி பை அண்ட் செல் மட்டும்தான் பண்ண தெரியும். ஆனால் நான் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட லேர்னிங் பீரியடில் நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 10:20க்கு நீங்கள் பை பண்ணிவிட்டு 3 மணிக்கு செல் பண்ணால் போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுவீங்க. இது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில நாட்களில் மட்டும் நடக்கும். இம்பார்ட்டண்ட்டாக அந்த டேட்டை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வெரி ஃபஸ்ட்டு வீடியோ, முதல் வீடியோவே அதுதான், ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த சினாரியோ இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த சினாரியோ படி என்னன்னா, ஒரு 10:15க்கு மேலே பை, நம்ம 10:20ன்னே வச்சுக்குவோம். 10:20க்கு பை பண்ணிக்கலாம். அந்த வீடியோ லெவலில் சொல்லியிருப்போம், 10:20க்கு 100 ரூபா ப்ரைஸ் உள்ள புட் ஆப்ஷன் அண்ட் 100 ரூபா ப்ரைஸ் உள்ள கால் ஆப்ஷன், இவங்க 2 பேரும் பை. சரிங்களா? 3 மணிக்கு எக்ஸிட். கரெக்டாக 3 மணிக்கு எக்ஸிட். அப்போ 100 + 100 200 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 15,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ நீங்கள் ஒரு 15,000 ரூபாய்லேருந்து 20,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் கேபிட்டல். சரிங்களா? அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், நான் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம காலையில் 10:20க்கு பை பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை நாள் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் டெய்லியுமே எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எத்தனை நாள் நம்மளுக்கு லாஸில் முடிஞ்சிருக்கு. லாஸில் முடிஞ்சிருக்குன்னா ஓவரால் அந்த இயர்லேயோ இல்லை அந்த மந்த்லேயோ நம்மளுக்கு எவ்வளோ லாஸு, ஓவரால் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு இண்டிகேட்டர் மூலயமா, இது மூலயமா செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3,465 ரூபா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? 15,000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. நான் ரொம்ப ரொம்ப புதுசு மார்க்கெட்டுக்கு. எனக்கு பை அண்ட் செல் மட்டும்தான் பண்ண தெரியும். ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி நான் கற்றுக்கணும். கற்றுக்கிற சமயத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் வீடியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இல்லை அந்த வீடியோவில் எதுவும் கிளியராக இல்லை, அகைன் நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவை மறுபடியும் ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு ஓவரால் நம்மளுடைய லெவல்ஸ் 540 அப்படின்ற 24,700 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸின் அடிப்படையில் அந்த லெவல் கொடுத்துருந்தோம், 24,540. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுடைய 24,677 அப்படின்ற நம்மளுடைய வீக்லி லோக்கு மேலே போய் ஓப்பனுக்கு மேலே போய் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகாமல் ப்ரீவியஸ் க்ளோஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நம்மளுக்கு, இதுவே நீங்கள் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி 2 பக்கமும் எடுக்க வேணாம், ஒரு பக்கமே நீங்கள் பை பண்ணிட்டு போயிடலாம். இதுக்குமே நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மந்த் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் போன கிளாஸ் அதை சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதில் எப்படி என்ட்ரி வைக்கிறது, எப்படி அடுத்தடுத்த டார்கெட் வைக்கிறதுன்னு. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ ரீச் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு? மார்க்கெட் நம்மளுக்கு 24,716 முடிச்சுக்கிறாங்க. நம்ம எப்பயும் போல் ஷார்ட் எட்ஜு அண்ட் ஒயிட் எட்ஜுன்னு எடுக்க போகிறோம்.
ஷார்ட் எட்ஜ் அப்படின்றது 24,600 அண்ட் ஒயிட் எட்ஜ் அப்படின்றது 24,800. மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல வந்து பேசிக் சினாரியோ படி பாருங்க. அப்புறமா இந்த வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் மீட் பண்ணுதா, மீட்டிங் நடக்குதா, அங்கே போகுதா இங்கே போகுதா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் அதுதான். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்களேன். இவ்வளோ தூரம் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, கொடுத்த ப்ரீமியத்தை அடுத்து டிகே பண்ண மாட்டாங்களா? இந்த 5 நிமிஷம் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரமாக நடத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? திருப்பி பாதியில் வந்து முடிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க? திருப்பி அந்த சைடு தான் அகைன் போக போகிறாங்க. அப்போ ஒரு ப்ரீமியம் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கொடுத்தா அகைன் மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு டெய்லி மார்க்கெட் அப்படி நடந்துட்டு இருக்கா? கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் மார்க்கெட் இந்த மாதிரி ஒன் சைடாக போகும். அந்த என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய சினாரியோவை டெய்லியும் எதிர்பார்க்காதீங்க. அடிக்கடி என்ன சினாரியோ நடக்குதோ அதை எதிர்பாருங்க. இப்போ இதே சேம் சினாரியோ நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. சரியா? ஒரு 15 மினிட்ஸில் வச்சு சார்ட்டை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இதே சேம் சினாரியோ கொஞ்சம் இன்வெர்ட்டடாக நடந்திருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து மேலே அப்சைட் நடந்திருக்கு, கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்சைட் நடந்திருக்கு. இதில் டவுன் சைட் நடந்திருக்கு. இங்கே மேலே ஓப்பன் ஆகி மேலே போனவங்க திருப்பி ஓப்பனில் வந்து சைட் வேஸ், கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே போனவங்க திருப்பி ஓப்பனில் வந்து சைட் வேஸ். இவ்வளவுதான். சேம் சினாரியோ கொஞ்சம் இன்வெர்ட்டடாக நடந்திருக்கு. அப்போ ஒரு ப்ரீமியம் என்ன பண்ணுவாங்க? கொடுத்த ப்ரீமியத்தை கரைக்கத்தான் பார்ப்பாங்க. அடிக்கடி ப்ரீமியம் அகைன் கொடுப்பாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும், டெய்லியெலாம் நடக்காது. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டையும் ஒரு செல்லர்ஸ், இப்போ புட் செல்லர்ஸ் நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடிய இடம்னு சொல்லி 640 600 சொல்லியிருந்தோம். ஆனால் 540 வரைக்கும் வந்தால் இப்போ 540 யார்? 24,700 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன? 24,700 புட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸு சரிங்களா, நம்மளுக்கு 160னா அதுவுமே நேற்றுக்கு டேபிளில் இருந்தாங்க. அப்போ அவங்களுமே 24,540 அப்படின்ற லெவலுக்கு கீழே விடலை. அப்போ என்ன பண்ணுறாங்க? திருப்பி மார்க்கெட்டை திருப்பி கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு சாதகமாக. அப்போ திருப்பி மேலே போனால் எது ஓப்பனு? ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே அந்த மிட் பாயிண்ட், அவ்வளவுதான். அப்போ இதில் ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒயிட் எட்ஜ் நம்ம எடுக்கலாம். ஷார்ட் எட்ஜ் வந்து 24,600 ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 24,800, இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,700. அடுத்து ஒயிட் எட்ஜ் வந்து 24,500, ஒயிட் எட்ஜோட பாட்டம் வந்து 24,500, ஒயிட் எட்ஜோட டாப் வந்து 25,000, இவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,750. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 24,700 ப்ளஸ் 24,750 இந்த ரெண்டு லெவலுக்கும் மேலே இருந்தால் எப்படி, கீழே இருந்தால் எப்படி? அந்த ரெண்டு லெவலும் எங்கே இருக்குன்னு நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற லெவலுக்கு நியர்பை தான். அப்போ 24,700ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்பை, 24,750ன்றது எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை. அப்போ இந்த ரெண்டு லெவலுக்கு மேலே நின்னாலே சினாரியோ படியும் 2 இடத்துக்கு மேலே நின்னாதான் அர்த்தம். சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் ரேஞ்ச் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 600 புட் ஆப்ஷன் அண்ட் 800 கால் ஆப்ஷன். 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 154 அப்படின்னா 24,456. அடுத்து 800 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 192 அப்படின்னா 24,992. அப்போ இதனுடைய ஆடட் ப்ரீமியம் போட்டுட்டு அதை வந்து கால் ஆப்ஷன் கூட ப்ளஸ் பண்ணிக்கணும், புட் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த லெவல் கிடைச்சிடும். இவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து உங்களுடைய இம்ப்ளைடு வாலிடிட்டி. இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி நீங்கள் எப்போல்லாம் பாருங்கள், ஒரு இம்ப்ளைடு வாலிடிட்டி மேலே அதிகமாக நார்மலாக இருக்கிறத விட ஏற்றிட்டு அகைன் திருப்பி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். இதுலேயும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மீட்டிங் பாயிண்ட்லாம் பார்த்து தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மீட்டிங் பாயிண்ட் பார்த்து குறைஞ்சிருச்சு கூடிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் அப்ரிஷியேட் ஆகுது, டிகே ஆகலை, அப்ரிஷியேட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க வேணாம். நம்ம அந்த ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது என்னென்னைக்கெலாம் அப்ளிகபிள் ஆகுதோ அன்னன்னைக்கெலாம் வந்து ஆடட் ப்ரீமியம் ஏறும், மீட்டிங் பாயிண்ட்டும் ஏறும். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் அதில் உள்ள விஷயமே. ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நீங்கள் போய் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்துக்கங்க 207 220, அப்போ 407ன்ற நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். அப்போ ஓவரால் 427, 20 பாயிண்ட் ஏறி இருக்கு. காலையில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? 100க்கு எடுக்கிறோம்னா 10 மணிக்கு 3 மணிக்கு கொடுக்கும்போது என்ன இருக்கும்? ஆக்சுவலாக அவங்க வந்து 250 இருக்காங்க. 100க்கு எடுத்தவங்க 100 ரூபாய்க்கு எடுத்தவங்க 250 ரூபா இருக்காங்க. அப்போ இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுது? காலையில் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்
10.15க்கே சொல்லுது இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆடட் பிரீமியம் என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆடட் பிரீமியம் அதிகமாக போகுது. அப்ப என்ன ஆகும்? மீட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாகும். அப்ப பிரீமியம் டிகே அந்த இடத்துல சுத்தமா இருக்கவே இருக்காது. இத காலையில 1 ஹவர்லயே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு 10 நிமிஷத்துக்கு பார்க்கணும்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இந்த ஒரு சிமுலேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும்னா பாருங்க. இல்ல வந்து மறுபடியும் கிளியரா வீடியோ வேணும்னா சொல்லுங்க. போடலாம். அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக் மோக்ல செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கால் சைடு 22, புட் சைடு 25. புட் சைடு வந்து கொஞ்சம் ஹையர், பட் மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் போய் முடிச்சுக்கிறாங்க. நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுறாங்க, அடுத்து அதுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களான்னு தான் அர்த்தம். ஒருவேளை ஓப்பனுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த புட் ஆப்ஷனோட இறக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும், கால் கம்மியாக தான் ஏறுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகும், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நாளைக்கு குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே ஏறும், ஒரு சைட் பேஸ் டு அப் ட்ரெண்டில் ஏறும். இல்லை எதுவுமே பண்ணாமல் மார்க்கெட் ஒரே இடத்துல சைட் வைஸ் போட்டு இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி குறைஞ்சிரும், கொடுத்த ப்ரீமியத்தையும் கரைச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு 55,900. ஸோ இதில் பேங்க் நிஃப்டி நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. நிஃப்டி வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு இன்சைடு தான் ஓப்பனிங். சரிங்களா? அப்போ 55,000 புட் அண்டு 56,000 கால் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 56,000 காலு, 55,000 புட்டு. ஓகேங்களா? 55,500 புட்டு. அப்போ இவங்களுடைய லோவின் அடிப்படையில் அப்போ 56,000 கால்னுடைய லோனா 56,812. சரிங்களா? 675 700ன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 54,800 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ கிட்டத்தட்ட 54,800 டு 56,800னா கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 56,000 நியர்பை 56,250 வரும். சரிங்களா? ஏன்னா 56,500 டு 55,500 டு 56,000 அப்படின்றப்ப நம்மளுக்கு 55,750 அதுக்கு மேலே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஸோ 56,000 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 56,000 டு 57,000, அப்போ 56,500 லெவலில் ரீச் பண்ணுறதுக்கும் அண்ட் 56,250 லெவலில் ரீச் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரிலாம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணது பார்க்கணும். இதில் நம்மளுக்கு நிஃப்டியில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தனால ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசாக இல்லாதனால நம்மளுக்கு ஒரு சின்ன சைட் வேஸ் டு அப் ட்ரெண்டும் கீழே கொடுத்துட்டு அகைன் மேலே கொடுத்துருக்காங்க. சடனாக அவங்களும் கீழே இருந்துக்கிட்டு இதே மாதிரி தான் மேலே இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் இவங்க சைடும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவங்க ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் தான், எப்படி எப்படிலாம் வந்து இண்டெக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.